குறித்து தொடர்ந்து அமைதி காத்து வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைந்துள்ளது. மக்கள் நல கூட்டணி தலைவர்களான மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் ஆகியோர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். பின்னர் ஜி கே வாசனுடன் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் அலுவலகத்திற்கு சென்றனர். இதையடுத்து தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசும் இணைந்தது. தேமுதிக 104 தொகுதிகளிலும், மதிமுக 29 தொகுதிகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 26 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் தலா 25 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில வார்த்தை உங்கள்கிட்ட நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நாங்களாம் நல்லவர்களாக சென்றிருக்கோம், அவர்கள் வெல்வது நிச்சயம். இங்க இருக்கணும் நல்லவர்கள்னா அங்க இருக்கிறவங்க எப்படி நீங்களே பார்த்துங்க என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஆட்சி அமைப்பது எங்கள் கூட்டணி. முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறவர் சகோதரர் விஜயகாந்த். மலரப்போவது கூட்டணி ஆட்சி. தமிழக அரசியல் இதுவரை கண்டிராத ஒரு காட்சி. வருகின்ற தேர்தலிலே இந்த கூட்டணி நம்பிக்கையோடு மக்களை சந்திக்கும், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும், அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறேன்.